ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரீலா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 3 சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பாதியாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே மீடியம் சைஸான 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே எண்ணெயில் வதங்கின பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தயிர் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே 1/2 கிலோ சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் பீசஸை ஒன்று நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். மசாலா எல்லாமே சிக்கனில் படுறதுக்காக நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ குக்கரை மூடி சிக்கனை வேகிறதுக்கு எவ்வளோ விசில் தேவையோ அவ்வளோ விசில் கொடுத்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். விசில் கொடுத்து முடிச்சாச்சு. வாங்க சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சிங்க.
ஸோ இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கிரேவி அதிகமாக வேணும்னா நம்ம தண்ணியோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை திக்கான கிரேவி வேணும்னா தண்ணியோட குவான்டிட்டியை நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான சிக்கன் கிரேவி தயார். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.